செய்திகள் தொடர்கின்றன. சேலம் அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட வன்முறையில் வீடுகள் மற்றும் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. பதற்றம் காரணமாக அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். சேலம் அருகே சீலநாயக்கன்பட்டியில் மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவையொட்டி ஊர்வலம் நடைபெற்றதில் இரு பிரிவினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இது கடும் மோதலாக வெடித்ததில் அப்பகுதியில் உள்ள வீடுகள் சூறையாடப்பட்டன. மேலும் சாலைகளில் இருந்த கார்கள், இருசக்கர வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இந்த கலவரத்தின் போது படுகாயமடைந்தவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாநகர துணை ஆணையாளர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வன்முறையில் ஈடுபட்ட சிலரை கைது செய்தனர். சென்னை பல்லாவரம் அருகே குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த 4 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர். பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரை சேர்ந்தவர் அகல்யா. இவர் அந்த பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிந்து வருகிறார். இவரும் அதே பகுதியை சேர்ந்த சிவானந்தம் என்ற கல்லூரி மாணவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிவானந்தம் தனது நண்பனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி அழைத்துச் சென்றபோது அகல்யாவிற்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து தனது நண்பர்களுடன் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதையடுத்து மயக்கம் தெளிந்தவுடன் அகல்யாவை வீட்டின் அருகே விட்டுச் சென்றுள்ளனர். இதை அறிந்து அகல்யாவின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் சங்கர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த காதலன் உட்பட 4 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கின்னஸ் சாதனை முயற்சிக்காக பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 17,000 மாணவர்கள் கலந்து கொண்ட ஓவியப் போட்டி நடைபெற்றது. சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவர்கள் ஓவியம் வரைந்தனர். காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்நிகழ்ச்சி மாலை 4 மணிக்கு முடிந்தது. சுமார் 3000 தாள்களில் ஓவியம் வரையப்பட்டுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் 9154 மீட்டருக்கு மாணவர்கள் வரைந்த ஓவியம் சாதனையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. தஞ்சையில் பட்டப்பகலில் பழ வியாபாரியை நண்பர்களே வெட்டி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை பூக்கார கண்டியர் தெருவை சேர்ந்த பூமிநாதன் என்பவர் மேரிஸ் கார்னர் பகுதியில் பழ வியாபாரம் செய்து வந்தார். இந்நிலையில் நேற்று நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தும் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பூமிநாதனை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அவரது நண்பர்கள் தப்பியோடிவிட்டனர். இந்த கொலை குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் நடந்த இந்த கொலை சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா தலமான மணாலியில் லேசான பனிப்பொழிவு பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பனிப்பொழிவு தொடர்ந்து இருந்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது சில இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு பனிப்பொழிவு மற்றும் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று ஜப்பான் நாட்டில் ஏற்பட்ட கடுமையான பனிப்பொழிவால் பலி எண்ணிக்கை 82ஆக உயர்ந்துள்ளது. 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 65 சென்டிமீட்டருக்கும் அதிகமான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் கட்டிடங்கள் மற்றும் வீட்டின் கூரைகளின் மேல் பனி படர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரி ராயக்கோட்டையில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ராயக்கோட்டை, ஓசூர், தளி, கெலமங்கலம் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் ஏராளமான மலை கிராமங்கள் உள்ளன. வனப்பகுதியில் உள்ள யானைகள் அடிக்கடி கிராமப்புறங்களுக்குள் ஊடுருவி பயிர்களை நாசம் செய்து வருகின்றன. இந்நிலையில் நேற்று ராயக்கோட்டை அருகே உள்ள பாவாடரப்பட்டியை சேர்ந்த விவசாயி முனியப்பன் மற்றும் அவரது மகன் மல்லேஷ் ஆகியோர் பயிர்களை காவல் காத்துக் கொண்டிருந்த போது திரண்டு வந்த யானைகள் அவர்களை தாக்கியது. இதில் முனியப்பன் உயிரிழந்தார். ராயக்கோட்டை காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடலூர் அருகே வள்ளலாரின் சித்தி வளாக திரு அறை தரிசனம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை உள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தன்று ஜோதி தரிசன திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதனைத் தொடர்ந்து வடலூரை அடுத்த மேட்டுக்குப்பத்தில் வள்ளலார் சித்தி பெற்ற சித்தி வளாக திருமாளிகையில் திரு அறை தரிசனம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
கிரேக்க அரசு செய்துள்ள புதிய ஒப்பந்தத்திற்கு கடும் எதிர்ப்பு. நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள். விவரம் இடைவேளைக்கு பிறகு.